ஹாய்ங்க. வெல்கம் டு ஸ்ரீ ஆரி டிசைனர். இப்போ ஆரி கிளாஸ் 4 பார்க்கலாம். ஆரி கிளாஸ் 4ல நம்ம சீக்வென்ஸ் ஸ்டிச் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். சீக்வென்ஸ் ஸ்டிச் அப்படின்னா ட்ரெஸ்லலாம் நம்ம நிறைய இருக்கும் சீக்வென்ஸ் மாதிரி. இது டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது. 3 டைப்ஸ் இருக்குது. லார்ஜு, மீடியம், ஸ்மால். நான் எடுத்திருக்க மீடியம் சைஸ். இதோட ஸ்மால் சைஸ் கூட இருக்குது. இதுலேயே நிறைய வெரைட்டி கலர்ஸ் இருக்குது. நம்ம என்ன ட்ரெஸ் மேட்ச் ஆகணுமோ அந்த மாதிரி கலரில் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் மீடியம் சைஸ் கோல்டன் கலரில் சீக்வென்ஸ் எடுத்திருக்கேன். இது நீங்கள் 1 by 1 ஸ்டிச் பண்ணி பார்க்கலாம். வெரி ஈஸி மெத்தட். நீங்கள் எல்லாமே ஈஸியாக லேர்ன் பண்ணிக்கலாம். ஆரி ரொம்ப டஃப் அந்த மாதிரிலாம் கிடையாது. நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா வெரி ஈஸி. இந்த சீக்வென்ஸ் ஸ்டிச்சஸும் அப்படி தான். ஃபஸ்ட்டு ஒரு சீக்வென்ஸ் வைங்க. ரைட் சைடு ஒரு ஸ்டிச், லெஃப்ட் சைடு ஒரு ஸ்டிச், அதுக்கப்புறம் எகெயின் ஒரு சீக்வென்ஸ். சென்டர் ஸ்டிச் பண்ணுங்கள், லெஃப்ட் சைடு ஸ்டிச் பண்ணுங்கள், அப்புறம் எகெயின் ஒரு சீக்வென்ஸ். இந்த மாதிரி வச்சு நீங்கள் 1 by 1 ஸ்டிச் பண்ணிகிட்டே வாங்க. வெரி ஈஸி மெத்தட் தான். நம்ம குயிக்காக நீங்கள் ஆரி கிளாஸ் லேர்ன் பண்ணிக்கலாம். ஒரு நீங்கள் ஸ்டிச் லைன் முடிக்கும் போது எண்ணாட் கம்பல்சரி எண்ணாட் போடுங்க. அப்படின்னா தான் நீங்கள் போட்ட ஸ்டிச்சு எதுவுமே ரிமூவ் ஆகாமல் அப்படியே ஸ்டிஃபாக இருக்கும். எல்லா ஸ்டிச்சும் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ப்ராக்டிஸ் பண்ண தான் உங்கள் ஹேண்ட் ப்ராக்டிஸ் கிடைக்கும். இப்போ சம்கி கூட எப்படி பீட்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணுறாங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். இது ஸ்டிச் 1. அது நீங்கள் ஃபஸ்ட்டு சம்கி அந்த நம்ம எந்த நீடில் நம்ம போடணுன்னா பீட்ஸ் நீடல் தான் நீங்கள் இதில் ப்ராக்டிஸ் பண்ணணும். த்ரெட் நீடில் யூஸ் பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டு சம்கி, அப்புறம் சுகர் பீட், அது ரெண்டையும் நீங்கள் கம்பைன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணுங்கள். அப்புறம் சம்கிக்கும் சுகர் பீடுக்கும் சென்டரில் ஸ்டிச் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா நீங்கள் இது ஒரு டைப்பு. நீங்கள் நாட் போடாமல் இப்படி சுகர் பீடை சுற்றி இப்படி பிடிச்சி கீழே த்ரெட் இழுத்திங்கன்னா அது லாக் ஆகிடும். ஆனால் எல்லா ட்ரெஸ்ஸுக்கும் இது செட் ஆகாது. நம்ம ஏதாவது ஸ்மால் ஒர்க்குக்காக போகிறோன்னா நீங்கள் இது பண்ணுங்கள். எல்லா நேரத்துலையும் இது பண்ணிங்கன்னா ஃப்ரேம் விட்டு ரிமூவ் பண்ணும் போது அது லூஸ் ஆகிடும். அப்போ எல்லா பீட்ஸுமே உங்களுக்கு ரிமூவ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. நீங்கள் எல்லா டைமே இது இந்த டிப்ஸ் ஃபாலோ பண்ணாதீங்க. நெக்ஸ்ட்டு செகண்ட் மெத்தட். இது சம்கி வித் பீட் ஸ்டிச் தான். இது மெத்தட் 2. நான் கோல்டன் ரவுண்ட் பீட் எடுத்திருக்கேன். அது ஒரு ஸ்டிச், சீக்வென்ஸ் ஸ்டிச், அப்புறம் பீட் ஸ்டிச், சீக்வென்ஸ் ஸ்டிச், பீட் ஸ்டிச், சீக்வென்ஸ் ஸ்டிச். இந்த மாதிரி நீங்கள் ஸ்டிச்சை ஒரு பீடுக்கு ஒரு சீக்வென்ஸ்க்கு ஒரு ஸ்டிச் இருக்கணும். அப்படின்னா மட்டும்தான் இது ஸ்டிஃபாக நிற்கும். இல்லாட்டினா லூஸ் ஆகிடும். நீங்கள் இந்த மாதிரி நிறையா வெரைட்டிஸ் ஆஃப் ஸ்டிச் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு வெரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் எந்த ப்ளவுஸ்னாலுமே நீங்கள் தாராளமாக போடலாம். ஃபைனலாக நீங்கள் எண்ணாட் போட்டு முடிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஜர்க்கி ஸ்டோன். இது ஜர்க்கான் ஸ்டோன். இது கூட நீங்கள் எப்படி ஸ்டிச் பண்ணணும்னா ஒரு ஜர்க்கான் வச்சுக்கோங்க. அதனால் சென்டரில் ஹோல் இருக்கும். ஃபஸ்ட்டு ரைட் சைடு ஒரு ஸ்டிச் பண்ணுங்கள். உள்ளே அப்படியே ரைட் சைடு ஸ்டிச் பண்ணுங்கள். உள்ளே அந்த ஹோல்குள்ளே இன்னொரு ஸ்டிச், ஹோல்குள்ளே 2 ஸ்டிச் வரணும். ரைட்டு லெஃப்ட், எகெயின் லெஃப்ட் சைடு ஒரு ஸ்டிச். அதில் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணால் மட்டும்தான் இந்த ஸ்டோன் நிற்கும். இல்லைனா நீங்கள் தூக்கிட்டு வர்ற மாதிரி ஆகிடும். அதனால் அந்த மாதிரி பண்ணாதீங்க. ஒரு ஸ்டோன், இந்த ஸ்டோன் டைப் எப்படி பண்ணணும்னா ரைட் சைட் ஸ்டிச், உள்ளே அந்த ஹோல்குள்ளே ரைட் சைட், ஹோல்குள்ளே லெஃப்ட் சைட், ஹோல்குள்ளே லெஃப்ட் சைடு. இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணால் மட்டும்தான் இது ஸ்டிஃபாக நிற்கும். இது நம்ம கம் போட்டு பேஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த ஸ்டிச்சஸ். அதனால் இதுவும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதான் ஜர்க்கான் ஸ்டோன். டைமண்ட் மாதிரி ஷேப்பில் இருக்கும். கீழே கோல்டன் கலர். இதுதான் ஜர்க்கான் ஸ்டோன். இது நிறைய டிஃப்ரெண்ட் சைஸஸில் இருக்குது. டிஃப்ரெண்ட் கலர்ஸில் கூட இருக்குது. உங்களுக்கு என்ன வேணுமோ அது நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். கம் கொஞ்சம் ஃபில் ஆகிற மாதிரி வைங்க. ட்ரை ஆனதுக்கப்புறம் சைடு ஆகிடும். அதுக்கப்புறம் இந்த ஸ்டோன் 1 by 1 நீங்கள் அந்த ஹோல்குள்ளே உள்ளே போகிற மாதிரி, அந்த ஷார்ப்னஸ் உள்ளே வர மாதிரி நீங்கள் வச்சு ஃபிட் பண்ணிட்டீங்கன்னா இது ட்ரை ஆனதுக்கப்புறம் சூப்பராக இருக்கும் ஃபினிஷிங். இன்னும் மோர் டீட்டெயில்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.